சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்கிற வரிசையிலே இன்று ஜபமும் சரணாகதியும் என்ற தலைப்பிலே இரண்டையும் ஒப்பு நோக்கி சில கருத்துக்கள் முன்வைக்க இருக்கிறேன். இந்து தர்மத்திலே ஜபம் என்று ஒன்று, சரணாகதி என்று ஒன்று. இந்த ரெண்டுக்கும் பலருக்கு வேறுபாடு தெரியறதில்லை. ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நுட்பமாக பார்க்குற போது ஜபம்ங்கிறது ஒரு ரூட்டு, சரணாகதிங்கிறது ஒரு ரூட்டு. ஸ்தூலமாக சொல்ல போனால் ஜபங்கிறது எல்லாருக்கும் முடியும், சரணாகதிங்கிறது சிலருக்கு தான் முடியும். அது எப்படின்னு இப்போ விளக்கமாக பார்க்கலாம். ஜபங்கிறது என்ன? அதாவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சில நியமங்களோடு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறது. அப்படி சொல்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் எதிர்பார்க்குற பலன் கிடைக்கும். இதுதான் ஜபம். இதுக்கு மூலதனம் என்ன அப்படின்னா, இந்துவாய் இருக்கிற எல்லோருக்கும், ஏன் சொல்லப்போனால் மத நம்பிக்கை உள்ள அனைவருக்குமே சாஸ்திரம் உண்மைதான், பொய் இல்லை, இந்த மந்திரத்தை சொன்னால் அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு அப்படிங்கிற எண்ணம், அந்த நம்பிக்கை பெரிதளவு இல்லாட்டியும் கடுகளவாவது இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ராமநாமம் ஜபிச்சா நமக்கு பலன் உண்டு அப்படிங்கிற ஒரு கொள்கை நாட்டில் பரவலாக இருக்கிறதுனால எல்லோருக்கும் அதில் நம்பிக்கை உண்டு. இப்போது ராம அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் அதுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை. திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது ராமாய நமக ராமாய நமக ராமாய நமக ராமாய நமக அப்படின்னு சொல்லும்போது எத்தனை தடவை சொல்கிறோமோ அத்தனை தடவை அத்தனை யூனிட்டு அந்த ராமனுடைய அருள் நமக்கு வரும். மொத்தமாக நமக்கு வேண்டப்பட்ட அருள்ங்கிறது 100% சொன்னால், ஒரு தடவை சொன்னால் 0.000001 அளவு உங்களுக்கு பலன் வரும். அது அப்படியே சொல்லும்போது சொல்ல சொல்ல அது அப்படியே ப்ளஸ் ஆகிட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் அது நிரம்பி வழியுது, சித்தியாகுது. இப்போது கொத்தனார் ஒரு சுவர் கட்டுறாரு. எப்படி கட்டுறாரு? முதல் வரிசை செங்கல், அதுக்கப்புறம் செங்கல், அதுக்கப்புறம் செங்கல்னு ஒவ்வொரு வரிசையாக செங்கற்களை அடுக்கி கொண்டே போகிறார். அப்படி ஒன்று மேலே ஒன்று செங்கல் அடுக்கிற போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நமக்கு வேண்டிய உயரத்துக்கு சுவர் கிடைக்கிது. அது மாதிரி தான் இது ஜபங்கிறது. நமக்கு எடுத்தெடுப்பில் பகவானுடைய கருணை எதிர்பார்க்குற அளவு கிடைக்கிறது இல்லை. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கடுகளவு விசுவாசங்கிறத மூலதனமாக வச்சு திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒவ்வொரு தடவை சொல்லும்போது ஒரு 0.000001 யூனிட் நமக்கு பலன் கிடைச்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பைலப் ஆகி சுவர் கட்டி முடிக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த தெய்வத்துடைய அருள் எதிர்பார்க்கிற அளவு சேருது. அதான் ஜபம் சித்தியாகிறதுன்னு சொல்கிறது. இது எல்லாருக்கும் முடியும், தெய்வ நம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் முடியும். எல்லா மதத்துலேயும் இது நடக்குது. புத்த மதத்தில் நடக்குது, சமண மதத்தில் நடக்குது, மேல்நாட்டு மதங்களில் நடக்குது, இந்து மதத்தில் நடக்குது. தெய்வங்கள் வேறுபடுது, அவ்வளோதான். இந்த ஜபம் என்பது நம்பிக்கை உள்ள எல்லோருக்கும் பயன்படுது. சில பேர் ஜபமாலை வச்சு அதை செய்கிறாங்க, சில பேர் சும்மா ஒரு காலத்தை கணக்கு வச்சு செய்கிறாங்க. ஆனால் சரணாகதி அப்படிங்கிறது இருக்கே, அது சொல்லும்போது நமக்கு புரிகிற அளவு நடைமுறையில் எளிதில்லை. போய் சரணடைஞ்சு என்னை காப்பாற்றுன்னு கேட்டால் தெய்வம் காப்பாற்றுதுங்கிறது இருக்கே, சொல்கிறது ரொம்ப ஈஸி.
ஆனால் சொல்லி காரியம் நடக்குதா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ அங்கே தான் இடிக்குது. எத்தனை பேருக்கு நமக்கு சரணாகதி அடைஞ்ச உடனே காரியம் நடக்குது சொல்லுங்கள். திரௌபதி எனக்கு சேலை கொடுன்னு கேட்டால் சேலை வந்துச்சு. நம்மில் எத்தனை பேருக்கு சேலையெல்லாம் வர வேண்டாம், ஒரு 500 இன்றைக்கி எனக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே 500 வரணும் அப்படின்னு சரணாகதி பண்ணிடுறேன். வருமா? 5 மணிக்குள்ளே 500 வருமா? நீங்கள் சவால் விட்டு பெட்டு வச்சு அதை செய்து காட்டுவீங்களா? யாரால் முடியும்? யாராலையும் முடியாது. அப்போ அந்த சரணாகதிங்கிறது சொல்கிற மாதிரி நடைமுறையில் ஈஸி இல்லை, அது பலிக்கிறது இல்லை. ஆனால் பிரபத்தி என்று சொல்லப்பட்ட அந்த சரணாகதி சில பேருக்கு பிறவியிலேயே உண்டு. போன ஜென்ம ஒரு வாசனையினால் சரணாகதி பண்ணும்போதே கண்டிப்பாக அது வரும் அப்படிங்கிற நம்பக்கூடிய நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அந்த காரியம் நடக்குமோ அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு இயற்கையில் இருக்கும். அது அவங்களுக்கு பிறவி சொத்து. அப்படி இருக்கிறவங்க கோடியில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. பெரிய மகான்களுக்கு தான் அது உண்டு. அப்போ நம்ம போன்றவர்களுக்கு அந்த சரணாகதி வரணும்னா அது சித்தியாகணும். சித்தியாகிறதுக்கு என்ன வழி? ராமானுஜர் என்ன வழி சொல்லிட்டு போகிறார்? ஆச்சாரிய தியானம், குரு பக்தி. குருவே கடவுளாக நினைக்கணும், அவருக்கு சேவை செய்யணும், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நியமங்களை கடைப்பிடிக்கணும். அப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக 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 சரணாகதி என்ற விசுவாசம் நமக்கும் வரும். ஆனால் அது வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போது இந்த சரணாகதிங்கிறது என்ன, ஜபங்கிறது என்னங்கிறத நீங்கள் நல்லா விளங்கிக்கணுங்கிறதுக்காக சில உதாரணங்கள் மூலமாக, புராண கதைகள் மூலமாக நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறேன். ஜபம் என்பது முனிவர்கள் செய்வது, சரணாகதி என்பது ஆழ்வார்கள் செய்வது. முனிவர்கள் உட்காந்து அப்படி கையில் ஜபமாலை பிடிச்சி அப்படியே உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 100 வருஷம் அப்படின்னு போகிறபோது அந்த மந்திரம் அப்படியே இந்த செங்கல் மேலே செங்கலை வச்சு சுவர் கட்டுற மாதிரி அது சித்தியாகுது. அப்போ முனிவர்கள் மார்க்கம் எல்லாம் ஜப சித்தி தான் அது. ஆனால் ஆழ்வார்கள் உட்காந்து இந்த மாதிரி ஜபிக்கிறது இல்லை. அவங்களுக்கு பகவான் மேலே இருக்கிற ஈர்ப்பு, பகவானுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு எவ்வளோ அந்யோன்யமாக இருக்குதுன்னு சொன்னால், இவங்க ஒரு வார்த்தை ஒரு பெட்டிஷன் போட்டால் அது உடனே நடந்துடும். திருமழிசை ஆழ்வார் கும்பகோணத்தில் போய் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னாரு. உடனே பெருமாள் எழுந்திரிச்சிட்டார்ல. அவர் ஒன்றும் ஜபிக்கலையே. நாராயண நாராயண நாராயணன் எந்திரிச்சு பேசு, நாராயண நாராயண நாராயண. இப்படி ஒரு நாள் பூரா திருமழிசை ஆழ்வார் உட்காந்து ஜபித்த பிறகா பெருமாள் எழுந்திரிச்சார்? சும்மா கிடந்தவாறு எழுந்திருந்து பேசே, ஏன் பேசக்கூடாதா, எந்திரிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு அழுத்துக்கிட்ட மாதிரி கேட்டார். அவ்வளோதான், ஒன்று எதிர்ச்சிட்டார்ல அவர். ஆழ்வார்கள் சரணாகதி மூலமாக எம்பெருமானை கட்டி வைத்திருக்கிறார்கள். அன்பு தான் காரணம். அந்த அன்பு நமக்கு இல்லை. சுயநலம் பாராத அன்பு அவங்களுக்கு இருந்தது, நமக்கு இல்லை. அதனால் நம்ம பேச்சுக்கு பெருமாள் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு. எங்கே பெருமாளை ஒரு காரியம் செய்ய சொல்லுங்கள். எந்த கோயிலையாவது பெருமாள் தன்னுடைய கண்களை அப்படி உருட்டி பார்க்குற மாதிரி செய்யுங்க. பெருமாளே, ராமானுஜர் போய் ரங்கநாத பெருமாள்கிட்ட அவர் பிள்ளைய உரங்காவலிதாசர் இருக்கிறாரு, அவருக்காக உன்னுடைய கண்ணழகை காட்டினோடனே அவர் கண்ணழகை காட்டினாராம்ல. நம்ம யாருக்காவது பெருமாள் அப்படி செய்வாரா? அந்த பிரபத்தி ராமானுஜருக்கு பலிச்சது, ஆழ்வார்களுக்கு பலிச்சது, நமக்கு நடைமுறையில் ஃபெயிலியர், 0. அப்போது சரணாகதிங்கிறது பயங்கரமான விஷயம். அது சொல்லிக்கிறது ஈஸி, ஆனால் நடைமுறையில் அது சித்திக்கிறது இல்லை. சாதாரண விஷயங்களுக்கே சித்திக்கிறது இல்லை. மோட்சம் வரணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் வேணும்? இப்போது இந்த ஜபம் செய்கிறோம், அதனால் நமக்கு அருள் வருது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா, சொட்டு சொட்டாக நீர் விழுந்து ஒரு பானை ரொம்புற மாதிரி அது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் அதுக்கும் சம்மந்தம் உண்டுங்க. நீங்கள் நல்ல சன்மார்க்க வாழ்க்கை, நல்ல நன்மார்க்கத்தில் வாழ்ந்தீங்கன்னா அது சீக்கிரமாக ஜெயிக்கும், சித்திக்கும். ஆனால் வாழ்க்கை துன்மார்க்கமாக வாழ்கிறீங்க, பாலில் தண்ணி கலந்து விற்கிறீங்க, அரிசியில் கல் கலந்து விற்கிறீங்க,
ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க, சேர்க்கக்கூடாத பொருள்லாம் சேர்த்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க. இந்த பாவங்கள் அந்த ஜபத்தினுடைய பலனை பாதிக்கும். அப்போ எவ்வளவுக்கு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறீங்களோ அவ்வளவுக்கு ஜபம் சீக்கிரம் பலிக்கும். அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறைக்கும் பகவானுடைய கிருபை நமக்கு வர்றதுக்கும் சம்மந்தம் உண்டு. நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு நான் பகவானுடைய எனக்கு அருள் செய்யலைன்னா எப்படி செய்வார்? செய்ய மாட்டார். அப்போது இந்த ஜபம் ஜபிக்கிறதுல சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா, நான் ஜபிக்கிறதுனால எனக்கு அந்த அருள் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது இல்லையா? அதுதான் ஈகோ, சுவப்பிரவருத்தி, சுய முயற்சி, என் முயற்சினால் அது வருது அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, நான் இத்தனை 1000 முறை ஜெபிச்சிருக்கேன், இவ்வளவு தூரம் கடவுள் அருள் எனக்கு இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன், எனக்கு கெடுதல் பண்ண இவனுக்கு கண் அவிஞ்சு போகும், கை கால் விளங்காது, அவன் நாசமாக போவான் அப்படின்னு சபிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த ஜபசித்தி மார்க்கத்தில் வரும், எல்லாருக்கும் வரும். அப்படி தான் முனிவர்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் ஜபித்து ஒரு பலனை சித்தி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரே ஒரு சாபத்தில் அவ்வளவும் போயிடும். விஸ்வாமித்திரர் 1000 வருஷம் தவம் பண்ணி நிறைய சேர்த்து வச்சுருந்தார் ஜபசித்தியை. ஒரு சாபம் போட்டுருவார், இந்த மாதிரி நீ கல்லா போ அப்படின்னு தேவலோக பெண்ணை பார்த்து சபிச்சாருன்னா அவ்வளவு போச்சு. இது காசு சேர்க்குற மாதிரி தான். நீங்கள் உண்டியலில் எட்டனாவாக சேர்த்து நிறையா சேர்த்து வச்சுருக்கிறீங்க, அதுக்கப்புறம் வாரி விட்டிங்கன்னா போச்சு ஒரே நாளில். அப்போ அந்த ஜபசித்திங்கிறது நீங்கள் ஒரு சாபம் போட்டு ஒருத்தனுக்கு அது பலிக்குதுன்னு வைங்க, அவன் புண்ணியத்தை போகிற நம்ம நாசமாக்குறோம் நம்ம ஜபத்தினால. நமக்கு சடன்னு போயிடும், அவ்வளோதான், நஷ்டமாயிடும். அப்போது என்னடானா, சபிக்க சபிக்க ஜபசித்தி குறையும், ஜபிக்க ஜபிக்க அதன் பலன் ஏறும். இப்படி ஒரு ஆபத்து இருக்குதுங்க ஜபம் பண்ணுறவங்களுக்கு. பொசுக்குன்னு கோபம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். குணமென்னும் குன்றேறி நின்றால் வெகுளி கணமேயும் காத்தல் அறிது, அந்த மாதிரி ஆகிடும். சிலப்பதிகாரத்தில் கவுந்தேடிகள் நரியா போகும்படி தன்னை கேலி பண்ண ஒரு ஆளை சபிக்கலையா? உடனே பழிச்சிருச்சு. அதான் அங்கே பிரச்சனை. அதில் ஜபத்தில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா, எதிர கமண்டலில் தண்ணீரை வச்சு ஜபித்தோம்னா அந்த மந்திரத்தினுடைய பவர் அந்த தண்ணீரில் ஏறும். அல்லது திருநீர் அல்லது வேறு ஏதாவது வஸ்து பொருள்களை வச்சு அதில் ஏற்றுனீங்கன்னா அது ஏறும். இப்போ முனிவர்கள்லாம் சாபம் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கமண்டலில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து நீ நதியாகி போவாயாக அப்படின்னு தண்ணீரை தெளிப்பாங்க. அந்த உரு ஏறினது கூட அந்த தண்ணீரில் இருக்கிறதுனால அந்த தண்ணீர் பட்ட உடனே சாபம் பலிக்கும். அப்படி தான் வேப்பலையை மந்திரிச்சு கொடுக்குறது அல்லது திருநீர் மந்திரிச்சு நெத்தியில் தடவுறது, இதெல்லாம் அப்படி தான். சரணாகதியில் அப்படி கிடையாது. அவனுடைய அருளை கருணையை நம்பி இருக்கிறோம், நாம் அங்கே உரியேற்றுறது இல்லை. ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா, கடவுளே இவன் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், உமக்கு திருவுள்ளம் உண்டா, தயவு பண்ணி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அநேகமாக நடக்கும். ஆனால் சாபம் போட்ட மாதிரி இது நடக்கட்டும், நீ அழிவாயாக அல்லது நீ உயர்வாயாக சொல்ல முடியும். இப்போ திரிசங்குக்கு சொர்க்கம் கொடுத்தாரு விஸ்வாமித்திரர். தேவர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, யாகத்துக்கு பலன் தர முடியாதுன்னு. போங்கடா, நீங்கள் பலன் தராட்டி பரவாயில்ல, என் தவத்தின் மகிமையினாலே அவனை அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், பழைய மேலே போ. அவன் சரண் மேலே போயிட்டான். அப்படி செய்ய முடியும். ஆனால் சரணாகதியில் அப்படியெல்லாம் முடியாது. நீங்கள் வேண்டிக்கலாம், பெருமாளை கேட்கலாம், எனக்கு செய்ய முடியுமா, இவனுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இவன் கஷ்டம் போகாதா அப்படி கேட்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி தான் ஒரு ஏழைக்காக கேட்டு அவன் பணக்காரன் ஆகிட்டான். அந்த மாதிரி அது அந்த தெய்வத்துடைய இஷ்டத்தை பொறுத்தது, விருப்பத்தை பொறுத்தது. அது ஜபசித்தியில் அப்படி இல்லை.
ஆணையிட்டு சொல்லலாம், இத்தனை வருஷம் நான் ஜெபிச்சிருக்கிறேன், அதன் மேல் ஆணையிட்டு சொல்லணும், இது நடக்கட்டும் அப்படின்னா அது நடக்கும். அந்த மாதிரி பார்க்குற போது உங்களுக்கு சரணாகதிக்கு உதாரணம், ஜபசித்திக்கு உதாரணம்னு சில பேரை சொல்லலாம். சரணாகதிக்கு உதாரணம் திரௌபதி. திரௌபதி வந்து அவளுக்கு சேலை வந்தது, அந்த அற்புதம் யாருக்குமே நடக்கலை. புராணங்களை படித்து பாருங்கள், யாருக்காவது சேலை வந்திருக்கா? அந்த மாதிரி யாருக்குமே வரல. அவள் ஒன்றும் ஜெபிக்கலை, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜெபிக்கலை, சரணடைஞ்சான், அவ்வளோதான். அவனா கொடுத்தான். அது சரணாகதிக்கு திரௌபதி ஒரு நல்ல உதாரணம். அம்பரீஷன், அவன் துர்வாசருக்கும் அம்பரீஷனுக்கும் பிரச்சனை வந்தது, அவன் சரணாகதி அடைஞ்சான், அவருடைய ஜபசித்தியெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லாமல் போச்சு. திருப்பானாழ்வார் என்ன ஜபசித்தியாக பண்ணிகிட்டு இருந்தார், சும்மா காவேரி கரையில் உட்காந்து ரங்கநாத பெருமானை சேவிச்சுக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான் அவர் செய்தது. அவர் மேலே கல்லை விட்டு எறிஞ்சார் லோகசாரங்க முனிவர், அப்பவும் அவர் பேசாமல் தான் இருந்தார், அவர் ஒன்றும் சாபங்கமும் போடலை. ஐயோ, ஒரு அர்ச்சகருடைய கோபத்துக்கு நான் ஆளாயிட்டேனே என்று வருத்தப்பட்டு ஓடினார். ஆனால் பெருமாளுக்கு அது பொறுக்கலை. நானே கதின்னு இருக்கானே அவனை போய் இப்படி அடிக்கிறானே டேய், அவனை தூக்கி முதுகில் வச்சுட்டு கோயிலுக்கு சுற்றி வா அப்படின்னு இம்போசிஷன் போட்டார், பனிஷ்மெண்ட்டு. அதெல்லாம் வந்து திருப்பானாழ்வாருடைய சரணாகதிக்கு நடந்தது தான். அவருக்கு லோகசாரங்க முனிவருக்கு கஷ்டம் வரணும்னு ஒரு சரணாகதி பண்ணலை, அவர் சும்மா தான் இருந்தார். ஆனால் எம்பெருமானே எனக்கு கதி என்று இருந்த அந்த ஒரு மனப்பான்மைக்கு யாரோ ஒருத்தர் வந்து தீங்கு செய்கிற போது அதை பார்த்துக்கிட்டு பெருமாள் சும்மா இருக்கலை. அதுதான் வந்து பக்தனுக்கு, ஒரு சரணியனுக்கு அவன் செய்யக்கூடிய ஒரு வெகுமதி. அடுத்தாப்புல ஜபசிதிக்கு ஒரு உதாரணம் ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வார் சதா வந்து யோகத்தில் இருந்தவர், ஆயிரக்கணக்கான வருஷம் உயிரோடு இருந்தவர். ஒரு தடவை சிவபெருமானுக்கும் அவருக்கும் மோதல் வந்துருச்சு. அவர் நெற்றிக்கண்ணை திறந்து விடுறாரு, இவர் தன்னுடைய வலது காலத்தில் இருக்கிற நீர் சக்தியை திறந்து விடுறாரு. அவர் நெருப்பாக அனுப்புகிறாரு, இவர் மழையாக அனுப்புகிறாரு. யுத்தம் நடந்து கடைசியில் வந்து திருமழிசை ஆழ்வார் உயர்ந்தவர் என்று அவர் பக்திசாரர் என்று பட்டம் கொடுத்து போகிறாப்புல ஆகிப்போச்சு. அப்போ ஜபசித்திக்கு திருமழிசை ஆழ்வார் உதாரணம். ஒரு கிழவியை குமரி ஆக்குனார் அந்த ஜபசித்தினால். விஸ்வாமித்திரர் சாபம் போடுறதில் மன்னன், அவர் மாதிரி கோபமும் அவர் மாதிரி சாபமும் யாருக்கும் வராது. அந்த மாதிரி அவர் வந்து சாபமும் போட்டிருக்கிறாரு, கோபமும் பட்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் சுனச்சேபன் விஷயத்தில், டேய் சுனச்சேபனுக்கு பதிலாக யாராவது நீங்கள் போய் நரபலியாக இருங்கடா யாகத்தில் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க கண்டபடி கோபமாக பேசிவிட்டாங்க. அப்போ ஏண்டா ஒரு தகப்பன் கூட பார்க்காம இப்படி பேசிட்டிங்களா, நீங்கள் வந்து 700 ஜென்மங்கள் வேட்டையாடி வாழக்கூடிய தொம்ப ஜாதியில் போய் பிறந்து ஒரு ஓய்வு இல்லாமல் நாசமாக போங்கடான்னு சமைச்சு போட்டார். அவர் தமம்லாம் போச்சு. எத்தனை சாபம், இவ்வளவு கோபம். விஸ்வாமித்திரரால் சபிக்கப்படாதவங்க யார்? எல்லாம் அவரை கண்டாலே நடுங்குவாங்க. அந்த ஜபசித்திக்கு அவர் ஒரு உதாரணம். அடுத்து துர்வாசர் அப்படி தான் வந்து இந்திரனுக்கு கொடுத்த மாலையை யானைக்கிட்ட கொடுத்துட்டான், அது மிதிச்சிருச்சுன்னு கோபிச்சு உன் தேவலோகத்தில் இருக்கிற அவ்வளவு ஐஸ்வர்யமும் போடான்னு சபிச்சு விட்டார். அவ்வளோதான். இந்திரன் பண்ண 100 அஸ்வமேத யாகத்தின் பலன், அத்தனை தேவர்களுடைய நற்பலன் எல்லாம் போச்சு, எல்லாம் வீணாக போயிட்டாங்க. ஒரு சாபந்தான். இப்படி இதில் வந்து ஒரு தாரதமியம் பார்க்குற போது என்னென்னா, இந்த ஒரு தப்பு பண்ணும்போது இந்த ஜபசித்தியை நம்பி இருக்கிறவனுக்கு அவன் புண்ணியம் பூரா போய் டவுன் ஆகிடுவான். அவன் மறுபடியும் அந்த ஜபத்தை சித்தி பண்ணி மேலே வரணும், அப்போ தான் அங்கே அவனுக்கு ஓய்வு உண்டு. ஆனால் சரணாகதி பண்ணுறவனுக்கு அப்படி இல்லை. சரணாகதி பண்ணுறவன் ஒரு தப்பு பண்ணிடுறானே வச்சுக்கோங்களேன், அவன் மறுபடியும் வந்து அதுக்காக தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சரணாகதி பண்ணுறவன் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அவனுக்கு ஓய்வு உண்டு, பகவான் மன்னிச்சிடுவார். ஆனால் சபிப்பவனுக்கு சவமெல்லாம் அந்த ஜபமெல்லாம் போய் சித்தியெல்லாம் பாழாக போயிடும். அது வந்து பகவான் தான் சரி பண்ணணும், அது இவன் தான் முயற்சி பண்ணணும். அதுக்கு அடுத்து இன்பம் அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். போகம் அனுபவிக்கிறாங்கன்னா இந்த ஜபசித்தியை நம்பி இருக்கிறவனுக்கு அவன் சம்பாதிச்ச புண்ணியம் பூரா போயிடும்.
ஒரு உதாரணம் வந்து கண்டு மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கண்டு மகரிஷி ஒரு நாள் ஒரு தேவலோக பொண்ணு அங்கே தண்ணியில் நீ நீந்தி விளையாடுறத பார்த்துட்டு ஆசைப்பட்டு அவளோட இருந்தார்னா பல மாதங்கள் இருந்தார். அவருக்கு என்னடான்னா ஒரு இரவு ஒரு பகல் மாதிரி தெரிஞ்சது. அதில் என்னாச்சுன்னா அவர் புண்ணியம் பூரா பாழாக போச்சு. ஐயையோ, இத்தனை 1000 வருஷம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் இந்த பொண்ணால் போச்சேன்னு அவளை போடி அப்படின்னு சபிச்சு விட்டு மறுபடியும் உட்காந்து எண்ணி ஏற்றுறாரு. ஆனால் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தொண்டரடி பொடியாழ்வார் தேவதேவிங்கிற பொண்ணுடைய மோகத்தில் மாட்டிக்கிட்டார். அவள் வந்து இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சி விட்டா, ஆண்டியாக போயிட்டார். அப்போது அந்த நேரத்தில் அவர் வந்து ஜபசித்தியை நம்பினவர் இல்லை. அவர் அம்போடு தேவதேவி வீட்டு வாசலில் கிடந்தார். பெருமாளாக பார்த்து இறக்கப்பட்டு கோவில் பாத்திரத்தை கொண்டாந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி கொண்டாந்து தேவதேவிகிட்ட கொடுத்து அவரை சமாதானப்படுத்தி தேவதேவிகிட்ட அந்த பாத்திரம் இருக்கிறத பார்த்து மன்னன் வந்து கோவில் பாத்திரம் எப்படி இங்கே வந்துச்சுன்னு அவளை கேட்க, அவள் வந்து இவர் கொடுத்தாருன்னு சொல்ல இவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டான். இப்போல்லாம் வந்து அவர் ஜபசித்தியை நம்பலை, பெருமாளை தான் நம்பியிருந்தார். கடைசியில் பெருமாள் வந்து இந்த ராஜா கனவுல தோன்றி அவன் நல்லவன் விட்டுடு அப்படின்னு ரிலீஸ் வாங்கி அவன் மறுபடியும் இந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சார். தொண்டரடி பொடியாழ்வார் சரிந்ததும் போகத்தினாலே மறுபடி அந்த நல்ல நிலைமை அடைந்தது பெருமானுடைய நெருங்கியது கிருபையினாலே. அவர் ஜபங்கபம் ஒன்றும் பண்ணலை, பகவானுடைய அன்பு தான் அவரை காப்பாற்றுச்சு. அப்போ போகத்தில் இப்படி ஒரு சரிவு உண்டு. ஜபசிதியை நம்பி இருக்கிறவனுக்கு மறுபடியும் உழைப்பினால் தான் மேலே வர முடியும். ஆனால் சரணாகதி பண்ணுறவனுக்கு பகவானுடைய கருணையே காக்கும். இந்த ஜபசிதியில் இன்னொரு ஆபத்து என்னென்னா, அதில் நல்ல மந்திரமும் உண்டு, கெட்ட மந்திரமும் உண்டுங்க. உயர்வை தரக்கூடிய நல்ல மந்திரங்களை ஜெபிச்சு முன்னி வசிஷ்டர் மாதிரி மேலேயும் போகலாம். இந்த மந்திரவாதிகள் வந்து துர்தெய்வங்களை கும்பிட்டு பலி கொடுத்து சுடுகாட்டில் போய் உக்காந்து பண்ணக்கூடாத காரியமெல்லாம் பண்ணி மற்றவனுக்கு தீமை செய்யக்கூடிய மந்திர சித்திகளை அடைவாங்க. அதில் என்ன ஆகும்னு எல்லா மந்திரவாதியும் அப்படி தான் மந்திரம் பண்ணி அடுத்தவனுக்கு கெடுக்கிறான் பாருங்கள், உங்கள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு, அது பூரா அந்த கெட்ட மந்திரத்தை ஜெபிக்கிறது தான். அந்த ஒரு ஆபத்து இருக்குது. அப்படி மந்திரம் பண்ணி அவன் வந்து பிறரை சபித்து பிறருக்கு துன்பத்தை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுக்கும் கர்மா. அவன் பதில் சொல்லி ஆகணும். அந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ அவளுக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த பாவமெல்லாம் தீர்ற வரைக்கும் அவனுக்கு ஓய்வு கிடையாது. ஆனால் இந்த சரணாகதியில் இருக்கிறவனுக்கு அந்த ஆபத்து இல்லை. எங்கே இவனுக்குன்னு தனியாக சக்தி இருந்தால் தானே சபிக்கிறது கெடுக்கிறதெல்லாம். இவன் எல்லாத்துக்கும் சோத்துக்கு கொண்டு பகவானை தானே நம்பி இருக்கிறான். அப்படி நம்பி இருக்கிற போது முதல்ல அவனுக்கு அந்த புத்தி வராது. அடுத்து இந்த ஆபத்து அவனுக்கு கிடையாது. கெட்ட மந்திரம் ஜெபிச்சு ஒருத்தனுக்கு கெட்டதை உண்டு பண்ணுறதுங்கிறது அவனுக்கு கிடையாது. அவன் வந்து சாதாரணமாக ரொம்ப சத்துவகுணம் உள்ளவனாக இருக்கிறவன் தான் சரணாகதிக்கு வர்றான். அவன் சாதாரணமாக சபிக்கிறது இல்லை. ஆழ்வார்கள் யாரையும் சபித்ததாக வரலாறு இல்லை. ஆனால் ஆழ்வார்களுக்கு கெடுதல் பண்ணினவங்க அவங்க வீணாக போயிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு பக்கபலமாக ஆண்டவன் இருக்கிறான். அவங்களுக்கு மூலதனம் அவனுடைய கிருபை தான். ஆக ஜபம் சரணாகதி ரெண்டுமே வந்து கடவுள் அருளை பெறக்கூடிய மார்க்கமாக இருந்தாலும் இவ்வளவு வேறுபாடுகள் உண்டுங்க. இது நம்ம நுட்பமாக உணரணும். அப்படி உணரும்போது தான் அதனுடைய நன்மை தீமைகள் நமக்கு தெரியும். இந்த சரணாகதி பண்ணினாலே கடவுள் அருள் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு பக்குவத்தை நாம் அடையணும்னா பகவானுடைய கிருபையை தொடர்ந்து பிரார்த்திக்கணும், மகான்களுக்கு சேவை பண்ணணும், மகான்களுடைய ஆசீர்வாதம் அடையணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மார்க்கத்தில் போகணும். நீங்கள் ஜபசித்தியில் இறங்கிட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த ரிஸ்கெல்லாம் உண்டு, ஆபத்தெல்லாம் உண்டு. ஜபசித்தி பண்ணலாம், என்ன நினச்சி பண்ணலாம், எனக்கு சரணாகதி பண்ணக்கூடிய விசுவாசம் வரணும், அந்த பிரபத்தி விசுவாசம் வரணும் அப்படின்னு பண்ணலாம். அப்படி அந்த நோக்கத்தில் நீங்கள் பண்ணினீங்கன்னா நாளாக சரணாகதி என்ற ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடையலாம். ஆகவே ஜபங்கிறது வேறு, சரணாகதிங்கிறது வேறு. ரெண்டும் ஒன்றுன்னு போட்டு குழப்பிக்காதீங்க. இதனுடைய நன்மை தீமைகள் இவை, அதனுடைய நன்மை தீமைகள் அவை.
இதுதான் நம்ம புராணங்களை படிக்கிற போது தெரிஞ்சுக்கிறது. அதுக்காக தான் புராணங்கள் எழுதப்படுகின்றன. அதை உணர்ந்து நம் வாழ்வை நாம் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.